அந்த நேயர்களே, நிறைய பேர் என்னன்னா, அதிகபட்சமான பேருக்கு தோஷங்களுடைய விளைவுகள் என்பது தெரியாது. கர்மத்தின் தாக்கங்கள் என்பது தோஷங்கள் மூலமாக தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எவ்வாறு எனில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. மனிதனுடைய குணாதிசயங்கள், குணநலன்கள் நீங்கள் பார்க்கும்போது காம, குரோத, லோப, மோக, மத மாச்சரியங்கள் என்று சொல்லக்கூடிய மன அழுக்குகள், இந்த மன அழுக்குகளே மனிதனை கர்மங்களை செய்ய தூண்டக்கூடிய நிலைகள் என்பது. காமம் என்பது அளவுக்கு மீறின ஆசைகளை தூண்டி தவறான வழிக்கு செல்லக்கூடிய ஒரு ஆற்றலுமிக்க ஒரு மாயா சக்தி. குரோதம் என்பது கட்டுக்கடங்காத ஒரு கோபத்தை கொண்டு அவர் ஒரு அறிவில்லாமல் மூடத்தனமான செயல்களை செய்யக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தவறான தூண்டுதல். லோபம் என்பது செய்ய வேண்டிய விஷயத்தில் சிக்கனத்தை கையாண்டு ஒரு கஞ்சித்தனமான முடிவுகள் எடுத்து அதிருஷ்ட வாய்ப்புகளை தட்டி செல்ல தூண்டுகின்ற ஒரு தவறான வழி. காம, குரோத, லோபம், மோகம். மோகத்தின் வசத்தால் தவறுகளை செய்து அந்த வியாமோகத்தின் பிடியில் சிக்கி தவிக்கின்ற நிலைகள் கட்டுக்கடங்காத தவறான எண்ணங்களை தூண்டி ஞானத்தை மறைக்க செய்கின்ற ஒரு தவறான தீய சக்தி. காம, குரோத, லோப, மோக, மத மச்சரம் என்றது. மதம் என்றால் என்ன பண்றார் என்றது தெரியாமல் மூடத்தனமாக மூர்க்கத்தனமாக வெறி பிடிச்ச மதத்தை, அதாவது ஏனை போலே அவர் செயல்படக்கூடிய ஒரு தன்னிலம் மறைந்த ஒரு தூண்டுதல் என்பது மச்சரம். பொறாமை என்பது, பொறாமை என்று தீயை மனதில் வைத்து கொண்டு எல்லா விஷயங்களுக்கு அவர் கோபத்தை அடைந்து புரிந்துக்காமே மனப்பக்குவம் அடையாமே இந்த குணங்கள் எல்லா மனிதர்களிடம் இருக்கும். இந்த குணங்களின் வெளிப்பாடு என்பதுதான் இறைவனை நம்மளிடமிருந்து பிரிக்கின்றது. அரிஷட் வர்க்கத்தை நீங்கள் ஜெயித்தால் இறைவனும் உன்வசம். இந்த ஒரு இம்பியூரிட்டிஸ் உங்கள் மைண்டிலேயோ உங்கள் பாடியிலேயோ வைத்து கொண்டு நீங்கள் எத்தனை கோவில்களுக்கு போனாலும் நிச்சயமாக நன்மை தராது. ஃபஸ்ட்டு நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த குணங்கள், நம்மிடம் இருக்கின்ற அந்த குணங்கள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதாவது நீங்கள் எப்படி என்றால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களையே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஒரு சொந்த பந்தத்தில் ஒரு பையன், 2 பேர், இவருடைய மகன் இன்ஜினியர் படிச்சிருப்பார், அவங்களுடைய ஒரு பிரதருடைய பையனும் இன்ஜினியரிங் படிச்சிருப்பார். 2 பேர் இன்ஜினியரிங் படித்ததுக்கப்புறம் 2 பேரும் நல்ல பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் 70% வாங்கியிருக்கிறார், ஒருத்தர் 75% வாங்கியிருப்பார். ஒருத்தருக்கு உடனே வேலை கிடைச்சிரும். இப்போது அதிகமான பர்சன்டேஜ் இவர் வாங்கியிருந்தால் அவர் கம்மி பர்சன்டேஜில் கூட திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு அமைப்பு, ஏதோ ஒரு கிரேஸ் வேலை கிடைச்சிச்சு. அப்போ இவர் உடனே அவருக்கு வேலை கிடைச்சிதுன்னு சொன்னபோது நிறைய பேர் அக்செப்டே பண்ண மாட்டாங்க. சொந்த பந்தத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இல்லை அது வேலையாக இருந்திருக்காது, அந்த கம்பெனின்னு யார் சொன்னாங்க, அதாவது அந்த கம்பெனி அவருக்கு தெரியும், பட் இருந்தாலும் அந்த கம்பெனி இல்லைன்னு வாதாடுவார். அதாவது அவருக்கு தேவையானது அங்கே அவரை இம்ப்ரிண்ட் பண்ணணும். இது போன்ற இது அன்னெசரி, அவருக்கு தேவையே இல்லை. அதாவது உலகத்தில் யாருக்கு எப்படி பகவான் என்ன கொடுக்குறாருன்றது அவருடைய கர்ம வினைகளை பொறுத்து, பூர்வ புண்ணியங்களை பொறுத்து பகவான் கொடுக்கின்றார். அது எதிர்பார்க்கிறது ஒருத்தர் கிடைக்கிறது இல்லை, எதிர்பார்க்கிற சிலர் கிடைக்கிறது என்றால் சம் சார்ட் ஆஃப் கிரேஸ் வில் பி தேர். அவருடைய பிரார்த்தனைகள் பலிக்கின்ற ஒரு தருணம் என்பதை அந்த இடத்தில் இருக்கிறது என்பது நாம் உறுதியாக உணர வேண்டிய உண்மையாகிறது. பகவானிடம் போய் இந்த அழுக்குகள் வைத்துக்கொண்டு மன தூய்மை இல்லாமல் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் என்றது கேள்வியாகிறது. ஆக இந்த மன அழுக்குகள் என்றது நீங்கள் நீங்கிவிட்டால்
உங்களுடைய வாக்கு என்பதை அமிர்த வாக்காக நாம் கருதுகிறோம். உங்களுடைய ஏற்படுகின்ற அந்த சைத்தன்யம் என்பதை அமிர்த சைத்தன்யமாக, அமுத சைத்தன்யமாக, அமுத வார்த்தைகளாக நாம் கூறுகின்றோம். பிகாஸ் பகவான் அப்படி ஒரு திவ்ய சைத்தன்யத்தை இந்த பூவுலகத்தில் மனிதனுக்கு படைத்திருக்கிறார். என எல்லா மனிதர்களுக்கு அவருடைய இதயத்தில் இறைவன் உரைகின்றார் அல்லவா? அந்த ஒரு சிறு தீப வடிவத்தில் பிரகாசிக்கின்ற அந்த ஸ்வயம்புவாக இந்த உடலில் குடி இருக்கின்ற இறைவனை நீங்க பாருங்க. எந்த ஒரு இம்பியூரிட்டிஸ் இல்லை என்றால் இறைவன் உன்னிடம் இருக்கின்றார். உன்னுடைய எண்ணங்கள், நான் அதை சொல்லுவேன், எண்ணங்கள் என்பது கர்மத்தின் வழியாய் தூண்டப்படுகின்றது. எண்ணங்களின் பொறுத்துதான். ஏன்னா கர்மவினையின் அடிப்படையில் எண்ணங்கள் வருகின்றது. எண்ணங்கள் நிறைவேற்றுது என்பது உன் கையில் இல்லை, இறைவன் கையில் இருக்கிறது. நீங்க நினைக்கின்றாய், அந்த நினைக்கின்ற எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் மிக்க உரிய ஒரு அனுக்கிரகம் மகான்கள் வழி. அதனால்தான் நான் சுவாமிகள் இடத்துல நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்து, சுவாமி எனக்கு பிஏல அரியரஸ் இருக்கு, 2-3 பேப்பர்ஸ் எனக்கு டவுட்டே இருக்கும்போது நான் ஒன்றே சொல்லுவேன், நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க, அப்புறம் வந்து சுவாமிகள் பாருங்கள். பிகாஸ் த பவர் ஆஃப் வேர்ட், பிகாஸ் த பவர் ஆஃப் வாய்ஸ், திஸ் இஸ் த கிரேட் டிவைன் வாய்ஸ். அப்படி சொல்லும்போது அவர் வந்து மனசில் தைக்கத்தோடு தான் இருப்பார். அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பாஸ் ஆகிடுவார். ஷிரடி சாய்பாபா அவருடைய திவ்ய லீலைகள் நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுவார், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் என்றால் ஒரு முழுமையான ஆட்கொள்ளுதல் எங்கிருந்தாலும். ஸோ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அது இட்ஸ் a வாய்ஸ் ஆஃப் கமாண்ட் ஆஃப் டிவினிட்டி, அருளாட்சி. அந்த ஒரு அருளாட்சி இருக்கின்ற இடத்துல தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும், நம்மளுடைய குறைகள் நீங்கிவிடும், நம்மளுடைய கஷ்டங்கள் பறந்துவிடும். விரிந்திருந்த இந்த பூவுலகத்தில் எண்ணங்கள், பரந்திருந்த இந்த பூவுலகத்தில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்ற ஒரே ஒரு வழி தூய்மையான மனதுடன் வேண்டுதல். அந்த ஒரு வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இறைவன் அனுக்கிரகம் என்பது மகான்களிடம் இருக்கிறது என்பது கண்கூடாக ஒரு உண்மை. என நொடி பொழுதிலேயே ஒரு சாதாரண மனிதனை கூட ஒரு மிகுந்த ஐஸ்வர்ய நிலை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் மிக்க அனுக்கிரகம் அவரிடம் இருக்கிறது. செய்யும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தெய்வீக கடாட்சம் அவரிடம் இருக்கிறது. ஒரு வறுமையில் இருக்கின்றவரை மகான்கள் ஆசீர்வாதம் என்றால் நீங்க என்ன ஆச்சரியப்படுவீங்க. அவங்களுடைய அனுக்கிரகம் பட்டாலே போதும் என்ற, அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதம், திருமணம், வேலை வாய்ப்புகள், குழந்தை பாக்கியம், இது ஒரு சாதாரண விஷயங்கள். அவங்களுடைய அனுக்கிரகம் பட்டாலே ஒரு ஜென்மம் மட்டும் இல்லை, பல ஜென்மங்கள். உங்களுடைய ஜென்மத்துக்கு தேவையான பாதுகாப்பு நீங்கள் நிச்சயமாக பண்ணுவீங்கன்றது உறுதியானதாகிறது. ஆனால் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாதனால உங்களால் உணர முடியாது. ஆனால் பலாபலன்கள் நீங்கள் பார்க்கலாம் அல்லவா? ஏன்னா நீங்கள் ஒரு 5 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கீங்க, ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் எப்படி இருந்திருக்கின்றது நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை. இப்போ சுவாமிகளை 1 வருஷம் முன்னாடி பார்த்தவங்க கூட நீங்கள் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க என்றால் நான் அதான் சொல்லுவேன், இந்த வருஷம் மிகுந்த செல்வத்தை அடைந்தாய், மீண்டும் அடுத்த வருஷம், ஏன்னா ஆயுள், ஆனந்தம், ஐஸ்வர்யம் அனைத்தும் நீங்கள் அடைய வேண்டும். ஒன்று மட்டும் அடைந்தால் போதாது. ஏன்னா இந்த பூவுலகத்தில் அருளும் வேண்டும், பொருளும் வேண்டும். அப்போதான் நீங்கள் இந்த பூவுலகத்தில் நன்றாக சந்தோஷமாக வாழ முடியும்.